ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த கிளியர் ஜிகிலியான வாட்டர் ஸ்லைமை தான் நம்ம ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், எவ்வளோ கிளியராக அப்படி ஜிக்லியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஸ்லைம். நிறைய பாட்டில் வச்சுருக்கேன். அதை நான் வீடியோ போட போவேன் கஸ்டமைஸ் பண்ணது. ஸோ இன்றைக்கி நம்ம கபிபாகா பண்ண போகிறோம். அதனால் நம்ம கபிபாகாவோட ஸ்லைம் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒயிட் போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த கிளியரிஷ் ப்ரௌன் கிடைக்காம அந்த ஒபேக்கான ஒரு ப்ரௌன் கிடைக்கும். நான் எவென்ச்சுவலி இந்த ஆரஞ்சு கலர் போடுவேன், ஆனால் ஆக்சுவலி இது ஆரஞ்சு இல்லை. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஸோ இந்தமாதிரி நல்ல ஒரு பேக்கான ஒயிட் கிடச்சிருக்கு. ரொம்ப லைக் அந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒயிட் வரல. நான் இருந்தாலும் ஒரு ஸ்டிக்கியான ஒரு டெக்ஸ்டர் கொடுத்துருக்கு, மற்றும் ஒரு மார்பிள் எஃபெக்டானது கொடுத்துருக்கு. ஏன் ஆரஞ்சுன்னு திரும்பி கேட்டாதீங்க, ஏன்னா எனக்கே தெரியல. இது சும்மா ப்ரௌனாகவே வந்துச்சு வாங்கும் போதே. ஒரு 2 to 3 டாட்ஸ் போட்டால் தான் நம்மளுக்கு நல்ல அந்த வைப்ரேஷன் அதெல்லாம் கிடைக்கும். வைப்ரேஷனில் வைப்ரண்ட் கலர்ஸ் கிடைக்கும். ஸோ நல்லா ஃபோல்டு பண்ணி மிக்ஸ் பண்ணலாம். ஸோ தகையெல்லாம் ரொம்ப அழுக்காக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் இந்தமாதிரி பிளாக் ஒரு லேயர் மாதிரி போட்டுருக்கேன். எனக்கு அந்த இதையே பார்க்க பிடிக்கல. ஆனால் இப்போ நம்மளோட ஸ்லைம் நல்லா ஒரு மார்பிள் எஃபெக்டில் வந்துருக்கு. அதனால நம்ம இதை ஒரு மார்பிள் எஃபெக்டான இப்போ கபிபாகா ஸ்லைம்னே சொல்லலாம். இன்னும் அந்த ஜிகிலினஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாட்டர் ஸ்லைம் ஸோ நல்லா ஷேக் பண்ணிட்டு இப்போ நம்ம அதுக்குள்ளே நிறையா ரெயின்போ கபிபாகா தீம் தான் கொடுக்க போவேன். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது மைண்டில். அதில் நம்ம ரெயின்போ கபிபாகனா நிறைய கலர்ஸ் இருக்கணும். ஏன்னா நான் ஸ்ப்ரிங்கிள்ஸ் மாதிரி செய்ய போவேன் என்னோடய அக்ரிலிக் மார்க்கர்ஸ் வச்சு. இன்னும் ஒரு ஆரஞ்சு கலரும் கொடுக்கும்னு நினைக்கிறேன். அது அவ்வளோவா அப்பவே மாட்டேங்குது. எனக்கு ஆரஞ்சு ட்ரை ஆகிடுச்சுன்னு தெரியல. அதனால் பிளாக் கலர் யூஸ் பண்ணலான்னு எடுத்துட்டேன். ப்ரௌனே எடுத்துக்கலாம் கலர் பண்ணதுக்கு. நல்லா டேப் பண்ணிக்கலாம். இதுவும் அவ்வளோவா வேலை செய்யலை. என்ன பண்ணது நான் யோசிச்சுருக்கேன். வேலை செய்யலைன்னு நினைக்கிறேன். வெயிட், எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. இதில் என்னோடய ப்ரெஷஸ் சேவிங்ஸ் பிரிண்டிஸை போட்டுக்கலாம். அது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். எஸ், அதுதான் பெஸ்ட் ஐடியா. ஃபர்ஸ்ட்டு நம்ம இப்போ போட்டதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அக்ரிலிக் கலர்ஸ் அவ்வளோவா உதவி செய்யலை. அதை எடுத்து வச்சுட்டு இப்போ இதுக்குள்ளே என்னோடய சீக்ரெட் சேவிங்ஸை போடலாம். என்னோடய குரோமி பாக்ஸ் கியூரோமி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெல்ட்டு போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த குரோமி ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெயின்போ ஸ்ப்ரிங்கிள்ஸ் மாதிரி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் போட்டுக்கலாம். ரேண்டமான கலர்ஸ் தான். வெயிட், ஆக்சுவலி அந்த பிக்கு பிட்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிக் பிட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துடலாம். பிக்கான ஸ்ப்ரிங்கிள்ஸ், டைனி ஸ்ப்ரிங்கிள்ஸ் மட்டும் வச்சு. ஸோ இப்போ நல்லா ஒரு பேஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் அந்த பீட்ஸ் எல்லாம் ஃபால் பீட்ஸு அந்த எக்ஸஸ் பீட்ஸ் எல்லாம் நான் நல்லா ஃபால் ஆகட்டும்னு இப்போ ஃபால் ஆக வச்சுட்ருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட ப்ரெஷஸ்
capybara. Capybara, capybara, capybara. ஓகே, எப்படி சொல்லணும் எக்ஸாக்டாக தெரியல. ஆனால் யா, கப்பிபாராவோட சயின்டிஃபிக் நேமை நான் வந்து ரிசர்ச் பண்ணேன். ரொம்ப வியர்டாக இருந்துச்சு. நீங்களும் ரிசர்ச் பண்ணிட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும். ரொம்ப வியர்டான நேமாக இருந்துச்சு. எனிவேஸ் அது சயின்டிஃபிக் நேம் தானே, சயின்ஸி எக்ஸ்ப்ளோரிங் திங்ஸ். ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து என்னென்னா பிடுங்கி இப்போதைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் மீதி கபீட்ஸ் எல்லாம் நம்ம உள்ளே போட்டுட்டு இதை நம்ம ஃப்ளோர்லேயே கொண்டு வந்துக்கலாம். ஸோ இட்ஸ் டைம் தட் our slime gets decorated with our own and only capybara. It's a capybara shaped in an orange. ஸோ வந்து இவ்வளோ வச்சுட்டு நல்லா மிக்ஸி போ இது ரொம்ப நல்ல ஜுக்லியான ஸ்லைமு. ஸோ இப்போ நான் வந்து இந்த ஸ்லைம் செஞ்சல, இது மாதிரியே உங்களுக்கும் ஸ்லைம் வேணும்னா இன்னொரு வீடியோவில் நீங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஸ்லைம் ஐடியா நான் செய்யட்டும்னு. அதை நான் இது மாதிரி ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுவேன். ஸோ இந்த ஹோல் வீடியோவுமே இந்த டைனி கபிபாராக்காக நம்ம செஞ்சுருக்கோம். இது என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்தது. ஆக்சுவலி இதை நான் சாமாக யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இனிமேல் லெட்ஸ் கோ. பை பை. பை. ஸோ இந்த ஸ்லைம் உங்களுக்கும் வேணும்னா நான் இப்போ செஞ்ச கிளியர் பேஸ் அது லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.